வணக்கம் நண்பர்களே. மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீ நீயே. அத்தியாயம் 38. ஈஸ்வரனா தானே இத்தனையும்? இப்படி முன்பின் அறியாதவர் கூட என்னை திட்டுகிறார் என்றால் அதற்கு காரணமும் அவன் தானே. அவன் வரட்டும். இன்னைக்கு என்னோட கேள்விக்கு அவன் பதில் சொல்லியே தீரணும். எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் என்று வானதி உள்ளுக்குள் குமுறி கொண்டிருக்க ஈஸ்வரின் கெட்ட நேரம் தானாகவே அவளை தேடி வந்தான். என்ன மேடம், வேண்டுதல் பலமா? அப்படி என்ன வேண்டுதல்? சீக்கிரமே என்னுடைய மாமாவும் நானும் குடும்ப வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பிக்கணும்னு வேண்டிக்கிட்டியா என்று அவன் கொஞ்சலாக கேட்க, அவனது பேச்சை கவனிக்காதவள் போல கோவிலை விட்டு வேகமாக வெளியேறி வந்துவிட்டாள் வானதி. அவளது செய்கையில் ஒரு நொடி முகம் சுருங்கினாலும் உடனடியாக சமாளித்துக் கொண்டு வேகமாக அவளை பின் தொடர்ந்து போனான் ஈஸ்வர். என்னாச்சு சில்லக்கா, ரொம்ப கோபமா இருக்க போல? சேச்ச, உங்ககிட்ட எல்லாம் நான் கோபப்பட முடியுமா? நீங்க யாரு, எப்பேற்பட்ட ஆளு என்று அவள் மூக்கு விடைக்க கோபமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே மறைவான பகுதிக்குள் அவளை இழுத்து தன்னுள் புதைந்து கொண்டான் ஈஸ்வர். நான் உன் புருஷன்டி, எங்கிட்ட கோபப்பட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரி சொல்லு, என்னோட மகாராணியை கோபப்படுத்தினது யாரு என்றவனின் கரங்கள் அவளது இடையை வளைத்திருக்க கடும் பிரயத்தனம் செய்து அவனது கேள்விக்கு பதில் சொல்ல முயன்றாள் வானதி. இன்னும் எத்தனை நாள் இங்கே தங்கி இருக்கணும்? இது என்ன கேள்வி வானதி? இதான் நம்மோட வீடு, இங்கதான் நம்ம இருக்க போறோம். இல்ல, இந்த வீட்டை எனக்கு பிடிக்கல. எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போறோமோ அவ்வளோ சீக்கிரம் போய் ஆகணும் என்றால் கராராக. இந்த வீட்டில் உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லு வானதி, மாத்திரலாம் என்றான் அவன் தன்மையாகவே. ஒன்னா ரெண்டா, எதுவுமே பிடிக்கல. பிடிக்காதது இந்த வீடா இல்ல வீட்டுல உள்ள மனுஷங்களா வானதி என்றான் துளைக்கும் பார்வையோடு. பதில் தான் உங்களுக்கே தெரியும் போலவே என்றால் அவளும் பார்வையை எங்கோ பதித்து. வானதி, என்னை பார் என்று அவளுக்கு உத்தரவிட்டவன் அவளது கண்களை நேராக நோக்கி அவளது கண்களை ஊடுருவியவாறே பேசத் தொடங்கினான். இது உன்னோட வீடு வானதி. இங்க எது சரியில்லையோ அதை மாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதை விட்டுட்டு உன்னோட இடத்தையும் பொறுப்பையும் தட்டி கழிச்சிட்டு போறது புத்திசாலித்தனம் கிடையாது, புரிஞ்சுதா? இது என்னோட வீடு. என்னோட வீடுன்னு நீங்க மட்டும் ஓயாம சொல்லி என்ன பிரயோஜனம்? மற்றவர்கள் என்ன அந்த மாதிரி பார்க்கலையே. ஏதோ எங்கிருந்தோ வந்த அனாதை சொத்தை கொள்ளை அடிக்கிறதுக்காக வந்த மாதிரி இல்ல எல்லாரும் நினைக்கிறாங்க என்று உள்ளம் குமுற பேசியவரின் கண்களில் திரண்டு இருந்த கண்ணீர் அவளது மன வலியை சொல்ல நொடியும் தாமதிக்காமல் அவளை இழுத்து அணைத்து கொண்டான் ஈஸ்வர். அட என் தங்கமே, உன்னை விடவா இந்த சொத்து பெருசு? இந்த சொத்து எல்லாத்தையும் காட்டிலும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் நீன்னு அவங்களுக்கு தெரியல. தெரியாம மத்தவங்க உளறினதை எல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு வருத்தப்படக்கூடாது சில்லக்கா. மாமா நான் இருக்கேன்ல. அவனது பேச்சில் கொஞ்சம் அமைதி அடைந்தவள் இறுதி வரிகளில் வெகுண்டு எழுந்தவள் வேகமாக அவனை தள்ளிவிட்டாள். அவளது செய்கையை எதிர்பாராதவன் ஒரு நொடி தடுமாறி தன்னை சமாளித்துக் கொண்டு அவள் முகத்தையே பார்த்தான். கண்கள் கலங்கி உதடு துடிக்க நின்றவரின் கோலம் அவன் மனதை பிசைய தொடங்கியது. எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். உன்னாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நீ ஏண்டா என்னோட வாழ்க்கையில வந்த என்ற ஆத்திரத்தோடு கேட்டவள் அவனது நெஞ்சில் பலம் கொண்ட மட்டும் வேகமாக குத்தினாள். அவளது அடிகளை எல்லாம் வாங்கி கொண்டவன் கற்பாறை போல இறுகி கிடந்தான். உன்னோட வாழ்க்கையில நான் வரல சில்லக்கா, என்னோட வாழ்க்கையில தான் நீ வந்த. ஆமா, உங்களுக்கும் அந்த மூர்த்திக்கும் முன்பகை. அவரை கல்யாணம் செஞ்சுக்க வேண்டி இருந்த என்ன கடத்தி அவரை வாழ்க்கையில தோற்கடிச்சிட்டா நீங்க ஜெயிச்சிடலான்னு நினைச்சு செஞ்ச ஏற்பாடு தானே இதெல்லாம். ஒரு பெண்ணை பகடக்காயா வைத்து ஜெயிக்கும் அளவுக்கு இந்த ஈஸ்வர் ஒன்னும் மட்டமானவன் இல்ல வானதி. அவனை எனக்கு எதிரியா நான் நினைச்சிருந்தா அடுத்த நிமிஷமே அவனோட ஆயுள் முடிஞ்சு இருக்கும். இப்ப வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறதுலயே தெரியலையா அவன் எனக்கு எதிரி இல்லைன்னு? அப்புறமும் ஏன், நான் என்ன பாவம் செஞ்சேன் என்று அவன் சட்டையை இழுத்து பிடித்து அவள் உழுக்க சில நிமிடங்கள் அவளது செய்கையை வெறித்து பார்த்தவன் அடுத்த நிமிடம் ஓயாமல் பேசி புலம்பிக் கொண்டு இருந்த அவளது இதழ்களை சிறை பிடித்தான். அவளை வன்மையாக தண்டிக்கிறோம் என்பது புரிந்தாலும் அவனது செய்கையை நிறுத்தாமல் தொடர்ந்தவன் வேண்டுமென்றே தாமதமாகவே அவளை விடுவித்தான். பழைய ஈஸ்வர் உள்ளுக்குள்ள அப்படியேதான் இருக்கான் சில்லக்கா. உனக்காக உன்னை வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு அவனை எனக்குள்ளேயே புதைச்சு வச்சிருக்கேன், அவ்வளோதான். நீ தேவையில்லாத வேலை ஏதாவது செஞ்சா
அடுத்த நிமிஷமே அவன் வெளியே வந்துடுவான், புரிஞ்சுதா என்றான் மிரட்டலாக. அவனையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தவளை கொஞ்சமும் சட்டை செய்யாது அவளை நெருங்கியவன் அவளது தாடையை அழுந்த பற்றி தன்னுடைய முகத்திற்கு அருகில் இழுத்தான். ஒண்ணு, மூர்த்தின்னு ஒருத்தன் உன்னோட வாழ்க்கையில வந்ததை நீ மறந்துடு, இல்ல நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துடு. அதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு பழைய விஷயங்களை பிடிச்சு தொங்கிட்டே இருந்தேன்னு வெய்யே, அப்புறம் உன்னோட நிகழ்காலம் கவலைக்குரியதா மாறிடும் என்று ஒற்றை விரல் உயர்த்தி எச்சரித்தவன் அவளது அதிர்ந்த கோலம் கண்டு கொஞ்சமும் மனம் இறங்காமல் வேகமாக வீட்டுக்குள் சென்று விட்டான். ச்சே, என்ன மனுஷன் இவன்! எப்போ எப்படி நடந்துப்பான்னு தெரியவே மாட்டேங்குது. இவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே இருந்தா இவன் நல்லவன். ஏண்டா இப்படி செஞ்சேன்னு எதிர்த்து கேள்வி கேட்டா இப்படித்தான் நடந்து கொள்வானா என்று எண்ணியபடி அவனது இதழ் ஒற்றலின் போது தீயாய் உரசி சென்ற மீசி ரோமங்கள் ஏற்படுத்திய எரிச்சலை எண்ணி அவளுக்குள் ஆத்திரம் பெருகியது. கூடாது, இவன் கூட இருக்கவே கூடாது. உடனே இங்கே இருந்து கிளம்பி ஆகணும் என்று எண்ணம் போன போக்கில் யோசித்துக் கொண்டிருந்தவள் ஆணி அடித்தது போல நின்று விட்டாள். ஏன், எதற்கு என்ற கேள்வியை விட வேறு ஒரு கேள்வி பூதாகரமாக தோன்றி அவளை பயமுறுத்தியது. எங்கே போவது? கண்டிப்பாக மூர்த்தியிடம் போகக்கூடாது. சுந்தரேசன் ஐயாவிடம் போய் சேர்ந்து விட வேண்டியதுதான். முதலில் கொஞ்சம் திட்டினாலும் பிறகு என்னை சேர்த்து கொள்வார் என்று தன்னுடைய போக்கில் எண்ணிக்கொண்டாள். அதெல்லாம் சரி, எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போவது? மூர்த்தியை பார்க்கும் பொழுது அவனோடு சேர்ந்து அப்படியே ஊருக்கு போய்விடலாமா என்று எண்ணம் தோன்றிய உடனே மறைந்து போனது. தலையே போனாலும் அவனை நம்பி போவது ஆபத்து என்று உள்ளுணர்வு உந்த இங்கே இருந்தபடியே எப்படியாவது ஐயாவுக்கு தகவல் அனுப்பிவிட வேண்டியதுதான் என்று முடிவெடுத்துக் கொண்டாள். வீட்டிற்குள் நுழைந்ததும் கண்களால் ஈஸ்வரை தேட அவன் சிக்காமல் போக வேகமாக தங்களுடைய அறைக்கு சென்றவள் போனில் சுந்தரேசன் ஐயாவை தொடர்பு கொண்டாள். ஹலோ என்ற சுந்தரேசனின் குரலை கேட்டதுமே பரபரப்பாக பேச தொடங்கினாள். ஐயா, போனை வச்சிடாதீங்க, நான் தான் வானதி பேசுறேன். இன்னமும் என் மேல இருக்கிற கோபம் தீரலையா? என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? ஐயா ப்ளீஸ், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் மறுபடியும் நம்ம ஆசிரமத்துக்கே வந்துடட்டுமா? இந்த ஈஸ்வர் என்னை எப்ப பாரு மிரட்டிக்கிட்டே இருக்கான். இந்த வீட்டுல வேலை பார்க்கிற திவான் பூபதி அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் போதாதுன்னு இன்னைக்கு அந்த மூர்த்தி போன் செஞ்சு உன்னை நேர்ல பார்க்கணும்னு சொல்றான். நான் என்னதான் செய்ய என்று கோபமாக பேச தொடங்கியவள் அழுகையில் முடிக்க அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் அவளிடம் பேச தொடங்கினார் சுந்தரேசன். அழுதா எதுவும் மாற போறதில்ல, நான் கூடி சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன் என்றவர் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போனை வைத்துவிட வானதியின் அழுகை அதிகமானது. அவளது அழுகையை திருப்தியோடு திவான் பூபதியின் கண்கள் ரசித்துக் கொண்டு இருந்ததை அவள் அறியவில்லை. கொஞ்ச நேரம் முன்னாடி என்கிட்ட என்ன பேச்சு பேசின, இப்போ உட்கார்ந்து அழுறியா? அழு, நல்லா அழு, உன்னை கதற வைக்கிறேன் பாரு என்று சூள் உரைத்தவர் மனதில் திட்டத்தோடு அங்கிருந்து செல்ல இரவு உணவை மறுத்துவிட்டு ஓய்ந்து போன தோற்றத்தோடு அறைக்குள் வந்து படுத்து கொண்டாள் வானதி. அவளை அதிக நேரம் காக்க வைக்காமல் ஈஸ்வர் வந்து சேர அவனை பார்க்க விரும்பாமல் கண்களை இறுக மூடியபடியே உறங்குவது போல பாசாங்கு செய்தாள். எப்பொழுதும் போல அவள் அருகே வந்தவன் அவளை எடுத்து தன் நெஞ்சின் மீது போட்டு கொண்டவன் தூங்க ஆரம்பிக்க வானதிக்கு உள்ளுக்குள் அத்தனை ஆத்திரம். பேசுறது எல்லாம் பேசிட வேண்டியது, செய்யறது எல்லாம் செஞ்சிட வேண்டியது, கடைசியில உத்தம புத்திர மாதிரி அப்படியே பொண்டாட்டி பக்கத்துல இல்லைன்னா தூங்க முடியாத ஆள் மாதிரி நடந்துக்க வேண்டியது என்று அவனை மனதுக்குள் வறுத்து கொட்டியவள் சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்துவிட்டு அவனது அணைப்பில் இருந்து விலகி படுக்க முயல தன்னுடைய இரும்பு கரங்களால் மங்கையவளை பூ பந்தாய் தன்னுள் சுருட்டி வைத்துக் கொண்டான் ஈஸ்வர். அதிர்வோடு நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்க அந்த இருளிலும் கூட அவன் பார்வை அவள் மீது அப்பி இருந்ததை உணர முடிந்தவளுக்கு மேனியில் மெல்லியதோர் நடுக்கம் பிறந்தது. ஏண்டி என்ன பலவீனப்படுத்துற என்றவனின் கேள்வி புரியாமல் கண்களை விரித்து அவனை பார்க்க அந்த அழகில் மயங்கித்தான் போனான் அந்த கண்ணாளன். அப்படி உன்னோட முட்டை கண்ணை வச்சு விரிச்சு பார்க்காத, என்னால முடியலடி என்றவனின் பார்வை உணர்த்திய செய்தி அவளை விதிர் விதிர்க்க செய்தது. முன்னாடியெல்லாம் இப்படி இருக்க மாட்டேன்டி, உன் விஷயத்துல எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு.
ஆனா எதுவுமே என் வசம் இல்ல. ஏன் என்று புரியாதவன் போல கேள்வி கேட்டவனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று புரியாமல் அவள் தடுமாறினாள். தயவு செஞ்சு பழசு எல்லாத்தையும் மறந்துடுடி. இப்போ இதான் நிஜம், இதான் உன்னோட வாழ்க்கை அப்படிங்கறத உன்னோட மனசுல நல்லா பதிய வச்சுக்க. சாயந்தரம் தோட்டத்துல வச்சு உனக்கு முத்தம் கொடுத்ததுல இருந்தே நான் நானாவே இல்லை. நானும் மனுஷன் தானே, எனக்கும் உணர்வுகள் இருக்காதா? கல்யாணம் ஆன பின்னாலும் பிரம்மச்சாரியா இருக்க சொன்னா எப்படிடி? சாயந்தரம் கொஞ்சமா கிடைச்சது, இப்போ நிறைய மொத்தமா வேணும்னு மனசு கிடந்து அடிச்சுக்குதுடி என்றவன் பேசிக்கொண்டே போக அவன் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் வானதி. என்னடி அப்படி பாக்குற? என்னோட தேவைய நான் உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். பசிக்குதுன்னு எப்படி அம்மா கிட்ட சொல்றோமோ அது மாதிரி என்னோட தேவைய பொண்டாட்டி உங்ககிட்ட தானடி சொல்ல முடியும் என்றவனின் நேருக்கு நேரான கேள்வியை அசட்டையாக ஒதுக்கி தள்ள முடியவில்லை அவளால். எது எப்படி இருந்தாலும் நமக்கு கல்யாணம் நடந்துடுச்சு. என்னுடைய உணர்வுகளின் பசிக்கு நீ மட்டும் தானடி சாப்பாடு போட முடியும். உனக்கு புரியலையா இல்ல பிடிக்கலையா என்று அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே போக அவனது பேச்சை நிறுத்தும் வழி தெரியாமல் திணறினாள் வானதி. ஒன்றுமே பேசாமல் அவளாகவே அவனது நெஞ்சின் மீது படுத்து கொண்டவள் கைகள் லேசாக நடுங்க அவனை தட்டி கொடுத்து உறங்க வைக்க முற்பட்டாள். அவள் தனக்கு நிம்மதியை கொடுக்க முயல்கிறாள் என்பது புரிந்தாலும் அவனது இப்போதைய தேவை உறக்கம் இல்லையே. சட்டென்று அவளை உதறி தள்ளியவன் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்து கொண்டான். சோ இதான் உன்னுடைய முடிவில்ல? நானா வாய்விட்டு கேட்ட பிறகும் கூட எனக்காக கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டல்ல என்று அவன் குரலை உயர்த்தி கத்த வானதிக்கு அடி வயிற்றில் பயப்பந்து உருண்டது. கோபத்தில் இருந்து ஈஸ்வரின் முகம் மெல்ல மெல்ல புன்னகைக்கு மாற பயத்தில் அவளுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து வழிய தொடங்கியது. ஈஸ்வரின் கோபத்தை சமாளித்து விடலாம், ஆனால் அவனது புன்னகை அதிக ஆபத்து நிறைந்தது என்பது அனுபவத்தில் அவள் கண்ட உண்மையாயிற்றே. புன்னகை மாறாமல் அவன் கேட்ட கேள்வியில் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தாள் வானதி. தீ தீண்டும். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு. நன்றி, வணக்கம்.